Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பழம் யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியான இந்த அல்வாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி ஆப்பிள் யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான அல்வா எப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஆப்பிள் அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 பெரிய ஆப்பிளை தோல் சீவிட்டு ரஃப்பாக சாப் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம், தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போது அல்வா செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யில் கொஞ்சம் முந்திரியை வறுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு அடித்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதே பேனில் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த ஆப்பிள் பியூரியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இந்த நெய்யிலே நம்ம வதக்கிக்கலாம் இந்த ஆப்பிள் பியூரியை. இந்த ஆப்பிள் பியூரியோட அளவு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு இருந்துச்சு. ஸோ நான் சர்க்கரை பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பியூரி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்து இந்த நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் இலக்கமாகும், அதுக்கப்புறம் நமக்கு நல்லா குக்காகி சுருண்டு வரும். இப்போ குக் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அட் அ டைம் எல்லா நெய்யும் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்த நெய்யெல்லாம் குக் ஆகி வெளிவர ஆகிறதுக்கும் அந்த ஸ்டேஜ் நமக்கு அல்வா ரெடி ஆகிடும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. பேன்லேயே ஊற்றாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா அல்வா நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் பேனில் ஒட்டாமல் வருது. அது மட்டும் இல்லை, நம்ம ஊற்றின நெய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாருங்கள். ஸோ எப்போதுமே அல்வா செய்யும் போது நீங்கள் எதை நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்டிக் பாட்டம் பேன் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சூப்பராக வரும் அல்வா. ஸோ பாருங்கள் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஆப்பிளில் செஞ்ச அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.